என்ன வேணும் உனக்கு? ஓஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு மாடர்ன் மேபல் நிறுவனம் வழங்கும் அதிரடி ப்ரீ ஈஸ்டர் சேல். அனைத்து வீட்டு உபகரணங்களுக்கும் 25% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. சுவிட்சர்லாந்தின் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் நிறுவனத்தின் இந்த சலுகையை தவறவிடாதீர்கள். ஐன்ஸ்லாக் வேக் 37 46 32 ட்ரிம்பாக் என்ற முகவரிக்கு இன்றே விஜயம் செய்யுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதுங்க, அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது சுவிட்சர்லாந்து பட்ஜெட்டுக்கே இவங்களால பாரியதொரு சுமை ஏற்பட்டிருக்கு. அதாவது சுவிட்சர்லாந்து அரசுக்கு பாரிய சுமை ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒரு விஷயம் தான் யாரால ஏற்படுத்தப்பட்டிருக்கு, என்ன விஷயத்தான் அப்படின்றத பார்க்கலாம். யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தாக்கம் காரணமாக 2022ஆம் ஆண்டுல இருந்து சுவிட்சர்லாந்துக்கு யுக்ரைன் அகதிகள் ஆயிரக்கணக்கானவங்க ஷூட் ஸ்டார்டர்ஸ் எஸ் என்கிற விசேட பாதுகாப்பு நிலையம் மூலமாக சுவிஸுக்கு வராங்க. வழக்கமான அகதி முறை சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் இருக்கும். ஆனா ஷூட் ஸ்டார்டர்ஸ் எஸ்க்கு அது ரொம்பவே புறம்பாய் இருக்கும். மனிதாபிமான அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்படக்கூடிய ஒரு முன்னுரிமையான விஷயம் தான் இது. இது கூடுதலாக பாராட்டப்பட்டாலும் அதனுடைய நீண்ட கால விளைவுகள் தான் அரசியலையும் தாண்டி பொருளாதாரத்திலே கையை வச்சிருக்கு. இப்போ வெளிவந்த தகவல் படி பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்துல தங்கி இருக்கக்கூடிய யுக்ரைன் அகதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 3/2 பங்கு பகுதியினர் இதுவரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாம, வேலை கிடைக்காம பாரிய ஒரு இக்கட்டான நிலைக்குள்ளே இருக்காங்க. இதனால அவங்க சமூக நல உதவி திட்டங்களை தான் சார்ந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போதுதான் கூட்டாட்சி அரசுக்கும் கண்டோன்களுக்குமே உள்ளூர் நகராட்சிகளுக்கும் பாரிய நிதிச்சுமை இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த சுவிஸ் அகதி சட்டம் இருக்கு இல்லையா, ஷூட் ஸ்டார்டர்ஸ் எஸ் 5 வருஷத்துக்கு அப்புறமாக பி வகை குடியிருப்பு அனுமதி தானாகவே இப்படியானவங்களுக்கு கிடைச்சிடும். இதனுடைய பொருள் என்னன்னு தெரியுமா? 2027ஆம் ஆண்டிலிருந்து முதல் கட்டமா வந்த அகதிகள் இருக்காங்க இல்லையா, சுவிஸ் குடிமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அளவுக்கு சமமான சமூக உதவிகள் எல்லாத்தையுமே பெற தொடங்குவாங்க. ஆனா இப்போ அவங்க பெற தொகையை விட இது அதிகமா இருக்கும்ன்றதால அரசியல் மட்டத்துல கவலைகளும் விமர்சனங்களும் விவாதங்களும் எழுந்திருக்கு. எப்பவுமே கண்டோன்களுக்கு இடையே பல விஷயங்கள்ல உதவி தொகைகள் மாறுபாட்டோடு இருக்கும். பொதுவா ஒரு தனிநபரோட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு மாதத்துக்கு 1100 பிராங்க் வழங்க பரிந்துரைக்கப்படுது. அதே நேரத்தில் பெர்ன் கண்டோன் எடுத்துக்கிட்டா ஷூட் ஸ்டார்டர்ஸ் எஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கு 700 பிராங்க் போதுங்க அப்படின்னு பெர்ன் கண்டோன் சொல்லுது. குழு தங்குமிடங்கள்ல இருக்கிறவங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவங்களுக்கு இந்த 700ஐயும் விட ரொம்பவே குறைவான தொகை போதும் என்று சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்து சமூக உதவி அமைப்புகளினுடைய கூட்டமைப்பா இருக்கக்கூடிய கோசஸ் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த ஆண்டிலேயே 30,000 யுக்ரைன் அகதிகள் இந்த புதிய உதவி முறைக்கு மாற இருக்காங்க. இதனால கண்டோன்களுக்கும் நகராட்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 300 மில்லியன் பிராங்க் கூடுதல் செலவாக போகுது அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க. இதேவேளை பார்த்தா கூட்டாட்சி அரசினுடைய நிதி பங்களிப்பு 5 வருஷத்துக்கு மாத்திரம் தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. இதனால மொத்த சுமையை கீழ்மட்ட நிர்வாகங்களுக்கு மாற்றக்கூடிய கட்டான சூழ்நிலையும் உருவாக போகுது. இந்த மாற்றம் எல்லாம் அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் விவாதத்தையே தூண்டி இருக்கு. சிலர் எடுத்துக்கிட்டா சமூக உதவித்தொகை அதிகரிக்கிறதால உள்ளூர் வரிகள் உயரக்கூடும் அப்படின்னும், வேலை வாய்ப்புல சேரக்கூடிய ஊக்கத்தை இது குறைக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இதனால ஷூட் ஸ்டார்டர்ஸ் எஸ்ல இருந்து பி அனுமதிக்கு தானாக மாறக்கூடிய நடைமுறையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு கோரிக்கையும் இருக்கு. அதே நேரத்தில் வேலை செஞ்சு தன்னிறைவு அடையக்கூடிய அகதிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நிரந்தர அனுமதி வழங்கணும் என்ற மாற்று கருத்தும் வலுக்குது. இப்போ சுவிட்சர்லாந்துல எடுத்துக்கிட்டா 72,000 யுக்ரைன் அகதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2024ஆம் ஆண்டுல இவங்கள 80% அதிகமானவங்க சமூக உதவியை பெற்றிருக்காங்க. 2027ஆம் ஆண்டுக்குள்ள இந்த விகிதம் 64% குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் இப்போ வேலை வாய்ப்புல இருக்கிறவங்க சுமார் 36% பேர் தான். சமூக அமைப்புகளோட கருத்துப்படி பார்த்தா ஒரு நபரை சமூகத்திலையும் வேலை சந்தையிலையும் ஒருங்கிணைக்கிறது காலம் எடுத்துக்கொள்ளும் செயல் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உதவி தொகைகள் அத்தோட மொழி பயிற்சிகளை குறைக்கிறது ஒருங்கிணைப்பு முயற்சிகளை பாதிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த நிலையில ஒரு முக்கியமான விஷயம், சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு புதிய விதிமுறைகளை இந்த ஆண்டோட இலையுதிர் காலத்துக்குள்ள அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு பரிசீலிக்கிறாங்க. சமூக அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை கொடுக்கணும். அதையும் தாண்டி 5 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா நிலையான குடியிருப்பு உரிமையையும் வழங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இதுக்கடியில ஐரோப்பாவினுடைய
இருக்கக்கூடிய பல நாடுகளும் அகதிகளுக்கான உதவி திட்டங்களை மறுபரிசீலனை செஞ்சு வராங்கன்றது மிக முக்கியமானது. ஜெர்மனியில புதியவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை குறைக்கப்பட்டிருக்கு. நோர்வேயத்தோட போலாந்து எடுத்துக்கிட்டாலும் ஏற்கனவே உதவிகளை கட்டுப்படுத்தி மிகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை வழங்குற நடைமுறை தான் பின்பற்றப்படுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் என்னத்தை சொல்லுதுன்னா, அகதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயத்தையும் ஐரோப்பிய அணுகுமுறையில பாரிய மாற்றங்கள் பல நாடுகள் எடுத்துட்டு இருக்கிறதையும் சுட்டி காட்டுது. இதனால சுவிட்சர்லாந்திலையும் பாரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தொக்கி நிக்குதுங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.